பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. இந்த நாளிலும் புதிய சந்தோஷம், புதிய ஆசீர்வாதம், புதிய கிருபை தந்து கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. நாம் தியானிக்கும்படியாக மத்தேயு 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். இயேசு இந்த உலகத்துல ஊழியம் செய்த நாட்கள்ல தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்ததான ஒரு வார்த்தை, முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம நினைக்கிறது போல அல்ல. முந்தி வந்தவர்கள் பிந்தி வந்தவர்கள், முந்தினோர் பிந்தினோராய் இருப்பார்கள், பிந்தினோர் முந்தினோராய் இருப்பார்கள். ஒரு எஜமான் இருந்தான். அவன் தோட்டத்திலே வேலை செய்ய வேண்டும். காலையில் போகிறான். ஜனங்கள் வேலைக்கு ஆயத்தமா இருக்கிறார். அவர்களை வேலைக்கு அனுப்புகிறான். உங்களுக்கு ஒரு பணம் தருவேன் என்று பேசுகிறான். அவர்களும் சம்மதித்து வேலைக்கு செல்லுகிறார்கள். 12ஆம் மணி நேரத்துல போகிறான். மத்தியானத்துக்கு மேல போகிறான், மேல அனுப்புகிறான். இப்படி ஒரு 3-4 பேட்ச் என்ன செய்கிறான், அவன் வேலையாட்களை அனுப்பி கொண்டே இருந்தான். அவர்களுக்கு சொல்லுகிறான், நான் நியாயமானபடி கூலி கொடுப்பேன். ஏனென்றால் டைம் போய்விட்டது. அங்க ஆல்ரெடி ஒரு பேட்ச் அங்க வேலை ஆரம்பித்து விட்டார். உங்களுக்கு நான் நியாயமானபடி கூலி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படி சொன்னபோது பாருங்க, எல்லாரும் சம்மதித்து போகிறார்கள். ஈவினிங் 6 மணிக்கு சம்பளம் கொடுக்கும்படி அவன் அங்கே கட்டளையிட்டான் என்று பார்க்க. அப்போது அந்த கணக்கன் சம்பளத்தை கொடுக்கிறான். சம்பளத்தை கொடுக்கும்போது பாருங்க, பிந்தி வந்தவனை கூப்பிட்டு, கடைசியில வந்தவனை கூப்பிட்டு, 5 மணிக்கு வந்தவன், 6 மணிக்கு வேலை முடியுது, 5 மணிக்கு வந்தவனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு பணம் கொடுக்கிறான். 3ஆம் மணியில வந்தவனுக்கும் கூப்பிட்டு அவனுக்கு ஒரு பணம் கொடுக்கிறான். மத்தியானத்துல வந்தவனுக்கும் ஒரு பணம் கொடுக்கிறான். அப்போது காலையில வந்தவங்க நினைத்தாங்க, ஓ, லேட்டா வந்தவனுக்கே இவ்வளவு அதிகமா கொடுக்கிறார், எங்களுக்கு இன்னும் அதிகமாய் தருவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் லேட்டாக ஆரம்பத்தில் காலையில் 6 மணிக்கு வந்தவங்க அவங்கள பார்த்தபோது அவங்களுக்கும் ஒரு பணம் கொடுத்தான். அப்போது அவர்கள் முறுமுறுத்தார்கள், என்ன எஜமான் இப்படி செய்கிறீரேன்? அப்போது எஜமான் சொல்கிறான், நான் பேசினபடி உனக்கு கூலி கொடுத்து விட்டேன். என்னுடையதை என் இஷ்டப்படி செலவு செய்ய எனக்கு முடியாதா என்று கேட்கிறான். அடுத்ததாக சொல்கிறான், நான் தாராளமாய் கொடுத்தேன் பிந்தி வந்தவனுக்கு, நீ ஏன் வன்கண்ணனாய் இருக்கிறாய் என்று கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் தேவனுடைய ராஜ்யத்துல. அந்த ஒரு பணம் என்கிறது நித்திய ஜீவனை குறிக்கிறது, தேவ ராஜ்யத்தை குறிக்கிறது, பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. எல்லாருக்கும் பரலோக ராஜ்யம் கொடுத்தார். நீங்க சின்ன பிள்ளையில ரட்சிக்கப்பட்டாலும் சரி, நீங்கள் வளர்ந்து 50வது வயதுல ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்கு உண்மையா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு பணம் கொடுக்கிறார். அவர் நல்லவர், அவர் பரிசுத்தமானவர். முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்போது நல்ல ஜாக்கிரதையாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை, வசனங்களை கை கொண்டு அவரோடு சேர்ந்து இணைந்து ஆண்டவருக்காக செயல்படுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, கிருபை உள்ளவரே, நன்றியோடு துதிக்கிறோம். முந்தினோர் பிந்தினோராயும், பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள். இந்த நாட்கள்ல பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிற காலம் என்று அறிகிறோம். நாங்களும் எப்படியாவது பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள கிருபைதார். தேவ சமாதானம் இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். இவர்களை ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.